இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. டே, இது வரைக்கும் நான் இதுக்காக செய்யறேன்னு நினைச்சு நான் எதுவும் செஞ்சதில்ல. நான் உன்னை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுங்கிற ஆசையில தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். மனசு வலிச்சப்பெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்லு. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் செய்த உனக்காக சொல்லுல. அது உன்கிட்டதான் இருக்கு. அத நீ போய் உலகம் முழுக்கெல்லாம் தேட வேண்டாம். இல்லை, நீ என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. எப்பவுமே உன்னோட ஆசை என்னவா இருந்துச்சு சொல்லு. எப்பவும் ஆசை என்ன, என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்குண்ணா. அதை தாண்டி எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லையே. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இல்லை சொல்லல, நான் செய்தேன். இதான் நீதான். நான் தான் அவன் கூடவே எப்பயும் இருக்கணும்ல. வேற ஒண்ணும் இல்ல. எனக்குன்னு ஒரு குட்டி சண்முகம், ஒரு குட்டி சூடாமணி, ஒரு குட்டி பாக்கியம், ஒரு குழந்தை. நான் கொஞ்சி சீராட்டி பாராட்டி அறிவாளியா நியாயமான குழந்தையா நேர்மையான மனுஷனா வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவ்வளவுதாண்டா. நியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வாசப்படுற விஷயத்தெல்லாம் வர மாதிரி கேட்கல. என்ன செய்யறது? என் புருஷன் தள்ளி நின்னு தங்கச்சிங்கன்னு அலையிறப்போ அவன் கிட்ட ஆசைய கூட வரமாதான் கேட்க வேண்டியதா இருக்கு. இல்லை. சரி, இப்ப சொல்லு, குழந்தை ஐடியாக்கு என்ன சொல்ற? இல்லை, அது எனக்கும் தானே குழந்தை. எனக்கு மட்டும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்காதானே? இல்லை, உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை எப்படி இல்லை என்னால மறுக்க முடியும்? இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சுக்குவா. இதுல கேள்வி வேறையா? ஹலோ சார், இது கெஸ்ட் ஹவுஸ். இங்க லைட் போட்டு ரொமான்ஸ்லாம் நாட் அலவுட். சோ ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட். கோ கோடா. வாங்க வாங்க கௌதம் தம்பி. என்ன மாதிரியே சட்டை போட்டு வந்திருக்கிய? அப்படியே என்னைய மாதிரி வேசியம் கட்டி வந்திருந்தா சேம் ஸ்வீட்னு சொல்லி விளையாடிட்டு போம்லா. என்ன கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் பத்தலையா? என்கிட்ட வந்து அடி வாங்கி மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு வந்திருக்கியா? சண்முகம், உன்னை தண்டனை நான் எதிர்பார்த்தேன். மாட்டினியா? இனிமே முன்னால ஜெயிக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாதுல்ல. எப்போ ஏதோ பயங்காடுதான். பயப்படாதல, தமாஸ் பண்றாவ. தமாசா பண்ணுதான். அப்படி என்ன பண்ணுவ? ஒட்டுமொத்த குடும்பமும் உசுர விட போறீங்க. என் கையால சாக போறீங்க. தம்பி, நாங்க உங்ககிட்ட சிக்கல, நீ தான் எங்க கிட்ட வந்து சிக்கிருக்க. எப்படிடா? நீ தான் வர போறன்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. நாங்க வச்ச வலையில தானே இப்ப நீ வந்து சிக்கிருக்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாக்குதியா? என்னது, நம்ம வந்து பஸ்ஸை காணோம். டிரைவர் எங்கேயாச்சும் மாத்தி கட்டி போட்டு விட்டானா? சொல்லாம எங்க எடுத்துட்டு போனா? என்ன சுவிட்ச் ஆஃப் இருக்கு? ஏதோ தப்பா இருக்க. இது சொல்லாம போனானா சரி இல்லையா? செக்யூரிட்டி கால் பண்ணி கேட்போம். ஹலோ அண்ணாச்சி. ஹலோ, யாரு? அண்ணாச்சி சொல்லுங்க. இங்க சம்பவம் பேசுறேன் அண்ணாச்சி. இந்த கெஸ்ட் ஹவுஸ் தங்கி இருக்கோம்ல. ஆமா சொல்லுங்க. நாங்க வந்த வண்டி டிரைவர் ஏதாச்சும் சொல்லிட்டு போனாரா, இல்ல வண்டி ஏதாச்சும் இடம் மாத்தி போட்டிருக்காரா? சார், நாங்க எதுவும் சொல்லல. டிரைவர் தான் அப்பவே பஸ் எடுத்துட்டு போனாரு. அண்ணாச்சி, அவர் ஏதாச்சும் சொல்லிட்டு போனாரா உங்ககிட்ட? இல்லையே சார். சரிங்க அண்ணாச்சி, நான் உங்களை திருப்பி கூப்பிடுதேன். சரிங்க. வந்த பஸ்ஸை டிரைவர் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்ன சொல்லுத? யார்கிட்ட எதுவும் சொல்லாம வேற போயிருக்கான். செக்யூரிட்டி கேட்டால் அவருக்கும் தெரியலன்னு சொல்லுதாரு. இல்லை, ஏதோ தப்பா இருக்கு. ஆமால, அந்த கௌதமும் அவங்க கோஷ்டி நம்மளை தேடி வந்துட்டானு நினைக்கேன். நம்மளை சுற்றி வளைச்சு போட்டிருக்கானுவ. ஏதாச்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லி வையே. இப்போ ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும். பேசாம நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி காலையில் வர சொல்லுதேன். முதல்ல வர சொல்லு, ஃபோன் அடிச்சு. சரி. ஆமாம், வீட்டில் குழந்தை இருக்கு, பொம்பளை பிள்ளைலாம் இருக்காளுவ. சீக்கிரம் சீக்கிரம்.
அடி. உன்னை சொல்லி தப்பு இல்லைல்ல, உன்னை வளர்த்தா பாத்தி அவன் வாத்தா அவளை இப்படி நிக்க வச்சு தொடணும். அப்படி உன்னை வளர்த்தவ இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கா. நீ அவ கூட சேர்ந்து ஜெயிலுக்கு தானே போத, இல்ல ஒரே அடியா மேல போதியா? புடிங்க புடிங்க இப்ப சாமிகளா, நல்ல நேரத்துல வந்தீங்க, இல்லைன்னா இங்க ஒரு கோலம் விழுந்திருக்கும். இவனுக்கு தான் அள்ளிட்டு போங்க. முத்துப்பாண்டி, தூங்கிட்டு இருந்தவன வர சொன்னேன். யூனிஃபார்ம் போட்டு வர வேண்டாமாயா? யோ, இவனை எழுதிட்டு போங்க. ஓகே சார். யோ, இவனை எழுதிட்டு போயா. அம்மா, இவர் தான்ல என் ஃப்ரெண்டு வினோத். வணக்கம் சைடு சார். நீங்களே என்னோட பேட்ச்மேட். இந்தாங்க சார், அவன் கொண்டு வந்த ஆயுதம். இந்த ஏரியாவோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவர் தான். வந்ததும் வராததுமா இவருக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணி வச்சாச்சு. நீ காலையில நீ எழுப்பி எச்சரிக்கை பண்ணதும் இவருக்கு உடனே கால் பண்ணிட்டேன். நல்ல வேளை டயத்துக்கு வந்தாரு. கவலைப்படாதீங்க சார், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஆமா, எங்க அந்த கவிதா? சார், கவிதா. கவலைப்படாதீங்க கவிதா, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாளைக்கு கோர்ட்ல உங்களை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. இல்ல வினோத், ரொம்ப நன்றிகள. ஏய், இதுக்கெல்லாம் நன்றியா? ஒரு நல்ல கேஸ சால்வ் பண்ணி என் கையில கொடுத்துருக்க. இதுக்கான கிரெடிட் என்னோட கணக்குல தானே சேர போகுது. இதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்னத்த பண்றது, சுத்தி பார்க்கணும்னு வந்தோம். இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆனா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஊருக்கு போகணும்னு தெரியலையே. இப்ப சார், இதுக்கு எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? நீங்க நிம்மதியா மகாபலிபுரத்தை சுத்தி பாருங்க. நீங்க திரும்பி போக நான் பர்சனலா பஸ் ஏற்பாடு பண்றேன் சார். போதுமா? ரொம்ப சந்தோஷம். நம்ம கிளம்புறப்போ வீட்ல எவ்வளவு பணம் வச்சிருந்த? எது கேக்க? நீ சொல்ல. என்ன, வீட்டு செலவுக்கு ஒரு 5000 சில்லறை வச்சிருந்திருப்பேன். கடைக்குண்டு ஒரு 6000, இப்படியும் ஒரு 11-12 வந்துருங்க. என்னத்துக்குல? இல்லடா, நீங்க யாருமே அது கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நம்ம எல்லாரும் முன்னாடி வீட்டுக்குள்ள வந்தோம்ல, அப்ப அந்த பாண்டிய மாத்த கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்துச்சு. நிச்சயமா அது புது நெக்லஸ் தான். அவ்வளோ பணம் அதுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? அதான் அந்த அம்மா வரும்போது சேட்டம்மா மாதிரி சேலை கட்டி இருந்ததோ? இல்லை, நம்ம வீட்டில் நகை வாங்குற அளவுக்குலாம் பணம் இல்லைல்ல. ஒருவேளை உன் அப்பா வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டிருக்கான். நீ அத்தைக்கு போன போட்டு சொல்லு. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நாம தனியா இருக்கோம்ல. டேய், எனக்கு கிளினிக் முக்கியம், பேஷன்ஸ் முக்கியம். ப்ளீஸ் ஆளை விடு சாமி, விடு. எங்க போதா புருஷன் முக்கியம் சொல்லிவிட்டு இப்ப என்னடான்னா உனக்கு கிளினிக் முக்கியம், பேஷன் முக்கியம்லாம் சொல்லுத. நீயும் இப்பதான் டயர்டா இருக்கு, அலுப்பா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்த. அப்படிதான் இருந்தது. ஆனா இப்படி உன்னை பார்த்த அப்புறம் எல்லாம் பறந்து போச்சு.